தலைவா கூடையோட வந்தாங்களே, 2 பேரும் என்ன காத்திருக்காங்களோ. தலைவா எம்ஜிஆர், மருதமணி, பப்புரு பயன்கடா கொடூரமா. இல்ல அவன் மிரண்டேன், எல்லா பிள்ளையும் தள்ளி போகாம ஏறி அடிக்கிறான். ஐயே காசு கொடுக்காம பஞ்சரை வாங்கி வச்சுக்கிட்டா, காசை கொடுமா, பஞ்சாரத்தை பறிஞ்சு வச்சுக்கிட்டா. என்ன அடி சொல்ற காசா? அப்புறம் பஞ்சார ஓஜா வந்துருவாங்க. ஓசில ஒண்ணு கொடுத்துருப்பாயா? ஐயோ நம்மளால ஓஜி கொடுக்க முடியாது. என்னையா அப்படி சொல்ற? இந்த காசு இல்லையா கூட நீ கொண்டாடா கூட. என்னடா ஒரு கீத்து 2 கீத்து இருக்கு, ஒரு மாங்காய் கதிர வேணா வாங்கிக்காத. வந்தோனே தலைமை பாம்பையே சீரான என் செம்பகமே செம்பகமே உன் சொல்ல எல்லாம் நம்பிட்டனே, தன்னே நன்னானே தானே நன்னானே. சீரானே சீரானே செம்பகமே செம்பகமே. ஆஹா ஆஹா வண்டர்ஃபுல். வாவ் தலைவா தலைவா. சூப்பர் பிள்ளடா, நல்லா போடு போடுற மாடு நல்ல குத்து மாடா இருக்கு பாருங்க. நீ சத்த நேரம் தாவு தலைவா. உச்சாருன்னா உச்சாரு எலி ஓடிக்கிற ஒம்பளையா இருப்பா. என்னடா அவ பாட்டுக்கு சர்க்கஸ் பாயிரா. எலி இந்த பொந்துக்குள்ள இருந்தா தானே பிடிக்கும், எலியே இல்லையே. ஒரு ஏந்தி வேதர காலி வந்து. தலைவா ஒரு 1/2 hour லீவு கொடுங்க, அப்புறமா வர்றேன். வாட் ப்ரோ, இந்த உடம்புக்கு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா எத்தனை ஒம்பளை வரும்போது இந்த சட்டையை பிடிச்சி கட்டியாருனே. அன்னைக்கெல்லாம் மாத்திரை ஓட்டு வந்து இன்னைக்கு மாத்திரை ஓடாம. ஏன் தலைவா மாத்திரை போடல? நல்லா கேளு, நாக்கப்புடின்னு சாகுற மாதிரி. ஓம் பவர் உனக்கு தெரியாது. விபூதி ஓட்டு விடுறேன், ஏறி அடி. எப்படியா ஆளை கொல்ல பாக்குற? தெரிஞ்சிருச்சு. குத்துராண்டி குத்துராண்டி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்க. இல்லை ஆட சொன்னா என்னடா தொக்கடுத்து நினைச்சுக்கிட்டு இருக்க? அவருக்கு தான் பிறந்ததுல இருந்து ஆடுது. ஆட சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைய கூட ஆட்டி விட சொல்லுங்க. உனக்கு தான் பிறந்ததுல இருந்து ஆடுது. அப்புறம் நான் வேற திரும்ப ஆட்டி விட மாட்டேன். பாத்துட்டியா? நோட்டிட்டியா? உனக்கு தான் ஆடுதுன்னு சொல்லி. ஐயோ என்ன பார்த்தா வரதுக்கு கோசோட குண்டாச்சக்கி மாதிரி. எங்க எட்டி பாக்குறேன் பாரு மொங்கு வெட்டுறதுக்கு. நாரக்கர் மட்டும் பூனை வைக்கிற மாதிரியே தான் பாப்பா எப்ப பார்த்தாலும். கல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏ மருதமணி தாவுடா தாவு. என்ன பொருத்தம். அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் தன்னுடைய சொந்த இல்லத்திலிருந்து ஹைதராபாத் கிளம்பும் என்று அவருடைய வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள். தலைவனுக்கு எல்லாமே ஆகி போச்சே. எப்படியே தொலி பிறண்டுருச்சு உள்ள. தலைவா ஏமா தூண்டி ஓட்டு மீன் புழு கடிக்கணும் பாக்குறீங்களா? எல்லாமே இருக்கான்னு பாக்குறியா? என்னாச்சு வாட் ப்ரோ, என்னாச்சு? என்னமோ மேல ஏறணுமா தெரிஞ்சு 2 கீழே விழுந்தமா தெரிஞ்சு. என்ன அது முனி ஓட்டம். ஏய் இங்க வாயா இங்க. ஏமா அவனே ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு வெப்பிக்கால போட்டு ஒட்டி வச்சிருக்கியா, அதை 2 குத்து குத்தி
பெப்பிக்கால புடுங்க வட்டியாத்தா. இல்லங்க நீங்க தான் சொன்னீங்க பெரிய ஆளு மாறுத மாதிரினா அப்படியே மட்டை கரெக்டா பொழந்துருவா அப்படின்னு சொன்னீங்க. அது பொழந்தேன். ஆ இப்போ கொஞ்சம் உளி மலிங்கிருச்சு. வேணா உளிய செதுக்கி தரவா? ஆனா இதுவே சூப்பர் உள்ள நல்ல வழியா இருந்தா என்னை சட்டையை பிடிப்பேன், என்னை கோவப்படுவேன். இது பாவம் நம்ம தண்ணியில் உன நல்லா மாதிரி இருந்தனால ஏலே தம்பி இதுக்கு நீ ஆஃப் பண்ணி போட்டிருப்பா. கொஞ்சம் வாலியம் வைப்பா. உன்னை இந்த பிள்ளைய கூட கூப்பிட்டு உன்னை சூம்ப சொல்றேன். ஏ எதுக்கே தூங்குனா வாமா 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 மல்லையினா போமா. ஈனா போமா. தம்பி 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கொண்டு வாங்க, எரிச்சிருந்தேன் இவளை. எதுக்குயா? எதுக்கு நீ பொழுதன்னைக்கு போட்டு என்னை குத்துற? அண்ணே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உட்காந்து? ஏய் ப்ரோ ஆசிட்ட ஊற்றி உங்க பல்ல அலசிக்கிட்டு அரைவேன். ஏன் தலைவா புடிச்சு திருகிட்டே இருக்கா? அப்ப எந்த நேரம் திருகுனேன்னா அப்புறம் எப்பத்தான் ஏய் சொல்றது கேட்கலாம் பார்த்தா தலைவா தலை எங்க இருந்தா தலைவா? அதனால என்ன பேசினாலும் கேட்காதடா. ஏய் நீ இத்தனால எங்க இருந்தியாக்கா? நான் இத்தனை கூடத்துக்குள்ள ஏய் பொழந்து ஓட்டுறா. பக்கத்துல பாம்பு. படுக்க போட்டு நான் படுக்க போட்டு வா 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 வா. பப்புனாக நடிக்க அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக பொன்னாடை பொத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆமா கபடிக்கு வந்து வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துண்ட காணாமடா கொண்டு போயிட்டாங்க. இந்த இருக்குல்ல ஆம்பளி பார்ல மூடி வச்சது. ஏலே என்னடா மாடா அவுத்துறிய? ஏய் எங்களுக்கெல்லாம் வா வா வரவங்கள வா காது கொண்டு போங்க காது. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுகை ரஞ்சனி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் ஆமா சங்கம்பட்டி சார்பாக அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு பட்டாடை போர்த்தி வரவேற்கலாம் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். பாவம் பட்டுப்பூச்சிகள் வருந்துமே என்பதற்காக அந்த தவறை நாங்கள் செய்யவில்லை. அவனே எஸ்பி அசால்ட் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் மருதமணி அண்ணன் அவர்களுக்காக 201 அன்பளிப்பு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை எங்கள் உயிர் நாடிகளுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கும் தாய் குளங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி வணக்கம். SP அசால்ட் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் அருணாளா ஐயா SP அருணாள் அரை நாள் லீவு, நாளைக்கு ஏடிஎம்ல போய் காசு எடுத்துக்க. எஸ்பி அசால்ட் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் அன்பளிப்பு வழங்கிய அன்னார் குடும்பத்தார்களுக்கு நன்றி வணக்கம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி இது யாருப்பா போட்டது? நம்மதானா? நம்மதே. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய நம்மதே அவர்களுக்கும் நன்றி வணக்கம். பேரு நம்மதா? கொஞ்சம் சார் போய் அல்லோ அல்லோ கோழி பொரிச்சிருச்சு, கொஞ்சம் தான் வழியே வந்துருச்சு, செவ ஒரு மாதிரியா கூவுது என் தங்கமே, அது டங்காது போட கூவுதுடா
தங்கமே தங்கம். கழுத்திருப்பேன் சேவை இந்த பிராயல் கோழி நோங்குறேன். இன்னைக்கு தான் முட்டை ஓட போகுது. ஆ கோழி இல்ல, சேவை 2 முட்டை ஓட போகுது. அப்ப விட மாட்டேன். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. என்ன பண்றீங்க ப்ரோ? இல்ல, பசுமாடு அதோட தவி வருது, காளை மாடு நின்றுக்கிருச்சு. அது லைட்டா அப்படி நம்மட்டா அதோட்டுக்கு போட்டு விடுவாத்தே. இன்னைக்கு மாட்டுக்கு எனக்கு காண. ஆனா இந்த மாடு நல்லா வைக்கலும் கோதுமை தவிட நின்று வந்திருக்கு. சாப்பிடு. 4 நாளா உழவுக்குள்ள போயிட்டு வந்திருக்கு. அப்பதாயே நல்லா உழுவலாம் நீ வேற. இல்ல, உழவுக்கு போயிட்டு வந்து தண்ணி வண்ணி குடிக்காம இல்லை எனக்கு. இப்ப நான் என்ன பாட்டு பாட? ஐயா, நல்ல பாட்டா இருக்கு. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. அது எப்படி ப்ரோ? ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு செல்லில் பேசிட்டு வந்து மறுபடியும் பிளக்க சொல்லுவீங்களே எப்படி? அண்ணே பாடி தாங்குமாண்ணே. ஒரே அடிக்கு கதவாளி உன்னிருச்சடா. விழா கமிட்டியாரு, எனக்கு ஏதாவது பஸ்ஸுக்கு 100 ரூபா கொடுங்க, நான் போறேன். வேணாம், இது எதுக்கு வம்பு? நான் நல்லவதா இருக்கு, நாரபாதம் தருன மாதிரி. அது என்னை கொன்றும் இருக்க மாடு எந்த நேரம் பாந்த எத்தனை வட்ட மாடை பார்த்துக்கிட்டே. வட்ட வட்ட பாறை இல்ல குட்டி வரகரிசி திட்ட இல்ல. வட்ட வட்ட பாறையில குட்டி வரகரிசி திட்டையிலே. முண்டை தீச்சட்டி எடுத்து ஆடுறோம் அவ்வளவு. ஒத்தக்கட்டே பாயா நம்ம ஓட பக்கம், நம்ம ஓட பக்கம், நம்ம ஓட பக்கம் போவா. ஆளு இருந்தா பாப்பா. நீ ஆள் இல்லாட்டி சொல்லிடாதம்மா, நீ வாட்டுக்கு நீ வாடி சொல்லிட்டு போயிருவ. நம்மளால முடியாது. அவ்வளோதான். நீ போய் என்ன பண்ணுவ? நான் போய் தூங்குவேன்டா. நான் போய் என்ன பண்ணுவேன்? 10 ரூபா தாரேன், 10 பதக்கம் எங்களுக்கு தாரேன். படப்பக்கம் போய் கூட்டி போய் என்ன பண்ணுவ? கூலம் புடுங்க பார்த்தேன். புடுங்க தெரியுமா உனக்கு? நீ சொல்லி கொடுப்பேன்டுதே. அது அதைத்தானே கேட்குறேன். அப்ப கூட நான் தான் சொல்லி தரணும் உனக்கு. நீ தான் சொல்லி கொடுக்கணும். டண்டக்கு டண்டக்கு. தொட முடியல. ஐயோ, ஆஹா. காத்து ஏத்துறேப்பா. காத்து ஏத்துறானே சவால் பெரியா. தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. கிறுக்கு முண்டையை கொண்டு வந்துக்கிட்டு மெண்டல் முண்டை. ஒத்த சட்டையை கடிச்சு விட்டாரா? ஏலே 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா. உண்மையிலே லூசு பிடிச்சாடா. ஏ விடு. அப்ப நீதான் முடிச்சிருக்கியா?
மணியண்டா தம்பிக்காவது துணி தாண்டா கிழிஞ்சு வச்சு எனக்கு விதி. உனக்கு துணி மட்டும் கிழிஞ்சு வச்சு எனக்கு துணியும் மணியும் போத்துடா. என்ன சொல்லுது? ஐயோ நாளைக்கு எங்க வீட்டுல ஆட்டுக்கால் சூப்பு வச்சா தானே நான் நடக்க முடியும். ஏன் அப்பதான் சூம்பிச்சு அதுவும் இல்லை உண்மையிலே இவங்களே வயிறாடா. அண்ணே லைட்டா புடிச்சு பாருவேன். தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே புறார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே புறார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். ஏலே வேணாமடா, இவளை கம்மாயில கொண்டு போய் இவளை வெட்டிடுவோம்னே. ஏலே என்னடா என்ன என்ன சப்பையா போச்சா? Oh my God. என்னடா வெளியே வந்துட்டு காலுகளை மாதிரி படுத்து. ஏலே நாலு காலு பாய்ச்ச மாடுறாது. என்ன 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 நான் எனக்கு இந்த காசு வேணாம். நான் அந்த காசு வாங்கி நாளைக்கு போய் சீட்டு காசு கட்டுவேன். எனக்கு தேர் கட்டிடுவாங்க இருக்கடா. எனக்கு வேணாம். நான் காலையில் போகும்போது அப்பா வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன். இந்த பிள்ளை அப்பத்தவே தின்று விழா கமிட்டி மரியாதைக்கு வந்துட்டு. இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், நீ குத்துற, நான் பிடிச்சிக்கிறேன். ஏ அப்ப எனக்கு சட்டை கிழிஞ்சு வச்சிடாத பாத்தியாடா. அருள் உனக்கு காலையில் சம்பளம் தர மாட்டேன், பொன்னமரால் திருவிழா விடா. 1000 தான் நான் ஓனர் இல்லையாடா, என்ன ஏய் விடா மொட்டு முண்டை. பாப்பா அருள் என்ன சொல்றானோ அதை செய் பாப்பா. அருள் சொல்றதா தட்டாத. அருள் என்ன சொல்றாப்புல அதை செஞ்சு விடு. அப்ப இவளை கொலையாத்திரும் ஒரே அடி தான் சான்ஸ் மாதிரி நான் விழுந்துக்கிட்டு கடிச்சு புரிய மயிருமல. நீ எனக்கு சித்தி வேணும். ஐயா எங்க பெரிய மாமகா. எங்க பெரிய மாமகா. எங்க அம்மா இது கூட பிறந்தது ஒன்னா எடுத்த போட்டா இருக்கு, நான் காமிப்பேன். எங்க அம்மா கூட வந்திருக்கு. சம்பளத்துக்கு வரலையா? என் பழம் பழம் ஓம் பழம் பழம் ஊம்பழம். இங்கிட்டு வா, இப்போ வா. நான் சொல்றது மாதிரி மெதுவா ஆடிப்போ. அணையன் சக்கு சக்குன்னு அடிச்சு நான் பின்னாடி பேலன்ஸ்ல நிக்கிறேன். இல்லை உண்மையிலே சத்தியமா சொல்றேன்டா, இவ கிறுக்கு முண்டாடா. மற்றவன் போல சொல்றதை கேப்பா, வீம்புக்குனே சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டாலே. அது என்னடா அங்க எப்படி இருக்கு? என்ன உள்ள வெறும் மலும்பா இருக்கு. என்னடா கையை அங்கேருந்து விட்டு சென்ட்ரிங் போட்ட பலகா மாதிரி இருக்காடா. எங்க போறோம்? யூரின் போற பைப்பு. அந்த பைப்பை கலட்டி வீட்டுல பிரிச்சுல வச்சுட்டு பெறுவா. போய்த்த மாட்டது. என்ன இது என்ன ரதம்னு? கிரிக்கெட் விளையாடும் போது பேடு வைப்பாங்கல்ல, இது பொம்பளை இடிக்கிறதுக்காக வைக்கிற துணி சுருட்டு கருவி. அண்ணே நீக்குற கரைக்கு மாதிரி இது ஒரு ரதமானே. நீ அவ்வளோ தூரம்னா நான் அப்படியே உள்ள வந்து கம்பி வச்சிருக்கேன், அவ குத்தும் போது குத்தி விட்டுருவேன். ஏ கம்பி நல்லா குத்துமையா? சொன்னா சொல். என்னப்பா நீ சொன்னதே உண்மை. அவர் அவ்வளவு தூரம்னா நம்ம எவ்வளவு தூரம் மாதிரி? தண்ணியை தர பாக்குதா, தரைய தண்ணி பாக்குதானா யாரால பதில் சொல்ல முடியும்? மருதமணியும் எம்கேரையும் எவனாலையும் பிரிக்க முடியாது. மருதமணி என்ன நீ சொல்லுவ? என் தம்பிடா, அவனை வந்து ஸ்டேஜ் வச்சுப்ப. எங்க அண்ணன் இங்காரு 100 அளவு உங்களை வித்தியாசம் எவனாலையும் பார்க்க முடியாது. ஆனா அவருடைய கட்டிக்கு நிப்பாரு எம்கேரு, என் தம்பிடா எங்களை பிரிச்சிடாதீரடா அப்படின்னு நீ சொல்லுவ. தண்ணியை தர பாக்குதா, தரைய தண்ணி பாக்குதா எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த நாடை இங்க எங்க உலகம் நீங்க போனாலும் ஜெயிக்க முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் பெருமை. அது இந்த சங்கம்பட்டி மந்தையில
எங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் தேடி வருவேன். இன்னைக்கு அது எனக்கான கொடுப்பனை ஒளிய வேலை கொடுத்துருக்கா. இந்த வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லணும். எவனையும் பிரித்து பார்க்க முடியாது. எங்க அண்ணன் தம்பி எவனாலையும் பிரிக்க முடியாது. என்ன அது இங்க பாரு, அவர் வந்து எப்படி தெரியுமா பாடுவாரு? பேவரட் சாகன் என்ன சொல்லுவ? சரத்குமார் பாட்டு பாடுவேனே. நீ பேவரட்டா? நீ சரத்குமார் பாட்டு அவர் பாடுவார்ல. நீ பாடுறதா கோட்டையும் பாக்கும். அது இல்ல, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா நம்மால ஆள் அழகு. அவர் பாடி அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. நம்ம எப்படி பண்ணணும்? என்னவோ சொல்ல நினைச்சே உன்னை தொட்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருக்கோ எல்லாத்திலும் நீதானே. 4 மெலோடிஸை கத்துக்க. இங்க வரு, எங்க அண்ணன் தம்பி தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். நம்ம ஆளு கலரு கூட அளவு கூட கரெக்ட் பண்ணிட்டு போயிருவாப்ல. 4 பாட்டை கத்துக்கிட்டு நீ கரெக்ட் பண்ணிக்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க. என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுகுதடி. சிறு பல்லாக்கு முப்புத்தி மாணிக்க செவப்பு வச்சான இழுகுதடி. மானம் எங்கள் தாலாட்டு, வீரம் எங்கள் விளையாட்டு. புதுக்கோட்டை மண்ணுக்கே புகழ் சேர்க்கும் ஜல்லிக்கட்டுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் சங்கம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் மற்றும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக உயிருள்ள ஒரே உடல் மண்ணுக்கு உயிர் ஜல்லிக்கட்டுக்காக வாழும் எங்களது அண்ணன் தம்பிகள் இள சிங்க குட்டிகள் சங்கம்பட்டி சிங்கங்களின் சார்பாக எங்க அண்ணன் இந்த 500 கொடுத்தா 5 விளையாளுக்கு சோறு ஓடுவார். அவ்வளோதான் எங்களால் முடியும். நீ இன்னைக்கும் இன்று போல் என்று வாழ்க, மென்மேலும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சங்கம்பட்டி ஒளிய வாசல் இந்த 501 நம்ம எம்கேஆர் மற்றும் மருதமணி அண்ணன் குறிப்புக்கு 501 ரூபா அன்பளித்தாரு. வாழ்த்துக்கள். உன்னை பார்த்ததே சந்தோஷம், உங்களை பார்க்கறதே சந்தோஷம். எங்க மந்தைக்கு உங்களை கொண்டாந்ததுல எங்களுக்கு அதோட பெருமை ஒண்ணுமே கிடையாது. வளமுடன் வாழ்க, வளமுடன் வளர்க, நலமுடன் இன்று போல் என்று வாழ்க. உடம்பு மண்ணுக்கு உயிர் கப்பலிக்கு உயிர் கிடையாதுடா, ஓசுடா. என் மருமகளுக்கு அதில் ஒரு ஐஸ் வாங்கி கொடு 10 ரூபாய்க்கு. நீ அனாதை குழந்தைகளுக்கு அப்புறம் செலவழிச்சுக்க. அம்பளி பழுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளதுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆனா நீ நல்லா பாடுறியாப்பா. நாளையிலேருந்து வேணா நீ கதம்ப நாடத்துக்கு என் கூட வந்துரு. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா, என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா, என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சா. இதுதான் வெதர் காக்கும் பேம்பஸ். போனா கணப்பால 2 இடி இடிக்க முடியாது, அதையும் கெடுத்து விட்டுடா. சாரி ப்ரோ, உங்களை பாதுகாக்கத்தே வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. பொம்பளை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கும். உங்க கூட வந்தது பொம்பளை எல்லாம் பாக்குறேன். அதையும் வந்து ஊட இதை வேகத்தடை வேகத்தடை போடு. ஏன் ப்ரோ ப்ரோ பனைமரம் ஈக்கியா இருக்குன்னு சொன்னியே, கொண்டக்கட்டு வரைக்கும் போயிட்டியே. எனக்கு ஒரு கிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 1 கிலோ சரிச்சு போடுங்க. இல்லை என்னடா ஓனே இது பண்ணது மாதிரி இருக்குட்டே. இல்லை இறங்கடா, ஊரில் வைவாகடா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க.
உதட்டோட ஒரு கிஸ் அடிக்கிறாங்கடா. அண்ணே நல்ல பாம்பு சார பாம்பு பின்னிருச்சுண்ணே. ஏய் 2 பேரும் என்னடா ஓரின சேர்க்கல? எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா? ஏன் ப்ரோ அவங்க தான் இறந்தாங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க? ஏன் கீசு ஊசனை கலைக்கிற என்ன? இங்க வா வாட்டு ப்ரோ, இங்க வா. என்ன நான் இப்படி இந்த பிள்ளை வர்றதுன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏன்னா பொன்னம்பர் அதையாவது வந்து வாங்காம விட்டனே. நீ மாத்திரை போறியாடா? ஏய் ஓ வயசுக்கெல்லாம் வேணாண்டா மாத்திரை. நான் என்ன மாத்திரை சொல்றேன் தெரியுமா? என்ன மாத்திரை சொல்ல? ஏய் இல்லப்பா நீ சிங்கம்பட்டி கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி, தருமமுனி கோயில் இருக்கு எங்கட்டான கட்டழகே, முனியாண்டி வாஜலடி பொட்டான பூவழக. ஆட்டம் பிச்சுட்டாரடா, அளவுல திரியெடுத்தாரே மாதிரி. நெய் பந்தா எப்போ ஏத்து வாங்க? நெய் பந்தா அவன் தலையில ஏத்து. 5 வாரி வெத்தலையை துப்பிட்டு மூடிட்டான்டா. அந்த மைக்கு பக்கத்துல வை தம்பி. ரொமான்ஸ் மூடு ப்ரோ. கிரிசி ஏத்துறான்னு அர்த்தம். உண்மையிலே உன்னுடைய உழைப்புக்கு உன் குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா ரொம்ப சீரியஸா நடந்துக்கிறாரு கண்டாளி மலை. சாப்பிட்ற ஆளு நினைச்சியா? நான் எத்தனை தடவை மேடல சொல்றேன், புது சட்டம் மொத்தம் 1000 ரூபாய். 2 பேரும் குத்துறேன் எவ்வளவு தாயா தாங்குவேன்? ஏங்க பெட்டிக்காரரு 2 பேரும் சேர்ந்து குத்துறோம். சட்டைக்கு லெஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிரலாம். உனக்கு சட்டம் போனதுக்கே நீ இவ்வளவு தயங்குறிய? நான் பிறந்திருந்து வளர்த்த கொட்டையே வச்சுடா. உள்ள வானே, சாக்கியை ஏத்தி ஏதாவது கலட்ட பாக்குறோம். அதே இங்க வாத்தா, நான் உன்னை கோபமா பேசுனது உன்னோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிறத. தம்பி சின்ன கருப்பு, தம்பி பெரிய கருப்பு, மாறு உளுந்த மருப்பு. மகமாயி சார் போய் பாப்பா, கொஞ்சம் கிருணி ஏத்து. ஹலோ கொஞ்சம் ஊம்பர் வைப்பா. என்னது? ஏலே ஊப்பர்றா. நான் பயந்து உடனே சீரட்டு பிடிச்சி பழகிறாரு. ரஞ்சனி என்னைய கொஞ்சம் நீ ப்ரோ, என்னுடைய சப்பட்டை. உங்க சப்பட்டாவை நான் சப்பட்டவே மாட்டேன். சாப்பிடு நீ சாப்பிடு. ஆளு முரட்டாளா இருக்க, நீ தானே சாப்பிடு. நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு பசியே எடுக்கலாம். அப்ப நீ எப்பனே சாப்பிடுவ? நம்மளுக்கு சாப்பாடே தேவையில்லடா. அதெல்லாம் போய் 30 வருஷம் ஆச்சு. அது நினைச்சு பாக்குறதே இல்லை. உனக்காக நான் பல கவிதை எழுதுவேன். இன்னைக்கு பேனாவில் மை இல்லை. பேனாவில் மை இல்லைன்னு எனக்கு தெரியுமில்ல. உன் பேனாவில் மை இல்லைன்னு நம்ம மைய ஊத்தவா? ஒரு கவிதை சொல்றேன். கூந்தலில் சிக்கு உணர்த்தி. அண்ணனமோ சொல்ல போது குண்டா குறையா? அண்ணே சொல்லுனே. உங்களுக்கு புரியலையா? கூந்தலில் சிக்கு உணர்த்தி ஓண்ட பக்கம் எழுப்பி. ஏன் பேனாவில் கொஞ்சம் மைய இருக்கு, உதறிக்கிட்டு எழுதுறேன். உதறினாலும் வெளியே வரல. கவிதை எப்படி கவிதை? ஆத்தோர அண்ணன் நடந்து வரும்போது அப்படியே உன் கிண்ணத்தை பார்க்கணும்னு அதுல பாட்டு பாட பாரு. இவர் என்ன வர்ணிக்கிறாரு? 2 இல்லைன்னா உன்னத்தோட வாமா, ஓம் பொந்து இல்லைன்னா வாய வைக்கலாம். இப்ப வைக்க வேணாம், லைட் அம்மத்த சொல்லிட்டு அப்ப வை. ஏத்தாய், அப்படி வாய வைக்கிற போது நீ குசை போட்டுரு. அது வந்தா மஞ்சள் பல்ல போய் இதுலயே ஒட்டிக்கிறோம்.
கருகரன்னு வர்றிய களவாணி முண்டை. கருகருண்டு வருதுன்றா அங்க ஏ கவிதடா. கவிதையா? கருகரண்டு வர்றிய கருவா. கொண்டையே அப்படி வட்டமா இருக்கே உனக்கு. கருப்புக்கு நான் உறுப்பு தாரேன். நீ ஐயோ, ஒரு உறுப்பு காணாது 2 உறுப்பு சேர்த்து கூட தர்றவங்க. உன்னைய நான் எங்கன்னு முத்தம் கொடுக்க? எகனையுமே கொடுக்க முடியாது தலைவா, எகனையும் கொடுக்க முடியாது. பூரா ஆளுகளா இருக்காங்க. அப்படியே கூப்பிட்டு தங்கமட்டி கம்மாய்க்கு போயிடுவேன். ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். உன் கையை நான் என்ன செய்ய? கையை குண்டி எழுவேன். பெருத்த அவமானம்னு. உன் கையில நான் என்ன செய்ய? அடிச்சு விடுறா கையில, கையை அடிச்சு விடுறா. கையில நெகமாலிச்சு அடிச்சு விடுறேன். இப்ப மாட்டிக்கிருவ. ஹலோ ஹலோ சார்பு. எனக்கு தெரியுதுல்ல, மஞ்ச பண்ணிய தக்க 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 தக்க. உனக்கு நான் கோழி பஞ்சாரமா இருப்பேன். பஞ்சாரமா இருந்தா அதுக்குள்ள நான் போய் அடைவேன். நான் திறந்து விட்டுருவேன். நான் குஞ்சு நாளும் உள்ளுக்கு முடிக்கிட்டே போவேன். நான் குஞ்ச வந்து சேவை நான் கொத்திடுவேன். சேவல் நான் கோழி மேல ஏறுவேன். நான் அடைச்சுக்கிறேன். அடைச்சுட்டு நான் குச்சி வச்சு குத்துவேன். கண்ணு உன் நாக்க நான் சூம்புவேன். ஐயோ, பல்லே விளக்கலையே, நாக்க போய் தூங்குறேன். நீ அறிய என்ன வேணா பண்ணுவேன். ஆமா ஆமா, லவ்வர் அதெல்லாம் சொல்றது. நீ எச்சிய கீழோட துப்ப மாட்டேன், கையில வாங்கி நக்குவே பண்ணுவீங்க. 6 மாதம் கழிச்சு குப்பரை காய்ச்சி பண்ணுறீங்க. இதேதானே செய்வீங்க. இப்பத்தான் சந்தனத்தை குலைச்சு மொட்டை அடிச்சுட்டு அப்புறாரு. வாடா ஒரு சோக்கரு, மாட ஒரு தாயம், வாடா ஒரு ரம்மி, மாட ஒரு 12, வாடா ஒரு 4, அடி தேவடியா ஒரு 3. அடி அவதாரி. நாங்க தாய கட்டைய சொன்னா ஒன்னே சொல்ல மாட்டேன். ஆத்தா தாயம் போடும்போது அப்படித்தான். தங்கமே, என் வெள்ளியே, தங்கத்தை காண்டி வெள்ளி கம்மியா? என் வைரமே, என் பித்தாளையே, என் செம்பு சிலையே, என் ஐயமே, என் சிலுவரே, என் இரும்பே, என் துடுப்பே, என் அடுப்பே. அவோ அடுப்புக்குள்ள தானே என் துடுப்பை திணிக்கணும். ததக்கு 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 தான். நான் பரிசம் போடுற அன்னைக்கு, பரதம் போற அன்னைக்கு பெரிய பழமா கொண்டு வருவேன். பரிசம் போடுற அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறேன். நான் முழுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க அம்மாவை இழுத்து வச்சு நான் வேலையை பார்ப்பேன். என்னென்ன வேலை வைப்ப? தையல் மிஷின் தடக் 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 டபுக் 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 டபுக். ஏவா உன்னை கம்பக்கூட்டில் செய்கிறார் அந்த அங்கிள். கல்யாணத்தன்னைக்கு நம்ம 2 பேரும் எங்கே போவோம்? எங்க போக? கொஞ்ச நேரங்கடா போலே அத்துட்டாங்களாடா என் தம்பிய. ஏழை செங்க செங்க கல்யாணத்துக்கு நம்ம கழுத்துல போட என்ன மாலை வாங்க? நீர் மாலை வாங்குங்க. நீர்ல உள்ள தாமரைப்பூ மாலை சொன்னேன். அண்ணே கொல்லி கூட நான் கொண்டு வரேன்னு. ஐயா, கொல்லி குடம் இல்லைங்க, அது தீர்த்த குடம். அலையில இருந்து கொண்டு வராரா. நான் உன்னைய குனிய சொல்லுவேன். நான் சதக்கு தகுந்த ஏறி வச்சுருவேன். மரத்துல ஏறி ஐ மைக்க தூக்கிட்டு அடிச்சு போடுவேன், மைக்க தூக்கிட்டு அடிச்சு போடுவேன். அதுக்குள்ள இத்தனை மூச்சு வாங்கினீங்கடா. அப்புறம் அங்க போய் ஏவு என்னடா பண்ணுவேன்? மரமே இன்னும் ஏறல, மரத்தை பார்த்துட்டு அப்படின்ட்டா மரம் இன்னும் கிடக்கடா. அடி விளங்கா போய் பையனே. தலைவா, நான் உனக்கு முதுவா இருப்பேன். நான் சொரிஞ்சு விடுவேன். நான் புண்ணாயிருவேன். நான் பக்கு கட்டுவேன்.
நான் பிதுக்கு மருந்து ஓடுவேன். பிதுக்கு மருந்தே நான் தான் தருவேன். நான் கொலன்னு சலமா வருவேன். நான் பிதுக்கி எடுப்பேன் ஜலத்தை. நான் வீசுவேன். ஐயோ மோந்து வாப்பேன் நான். தலைவா இதெல்லாம் எங்க இருந்த தலைவா? அடி ஏலே சொல்லாம சொல்லிவிட்டான்டா. சொல்லவே மாட்டேன்னு சொல்லிவிட்டாடா. பிரச்சனை பயமேனே. சரி சரி சொல்லல. சாப்பிடு நீ சாப்பிடு. தலைவா எங்க இருந்த தலைவா? நீ சாப்பிடு. உனக்கு நான் இட்லியா இருப்பேன். நான் சட்னியா இருப்பேன். நான் பெனஞ்சு விடுவேன். நான் இட்லி பிணைஞ்சு விடுவியா? பிணைஞ்சு விட்டா நான் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிடுவேன். ஐ ஏ பொழந்து போச்சு. எந்திரிச்சு போங்கப்பா. இவன் ஐயன்னு சொல்லக்குள்ள விழுந்து போயிடும். இவன் அப்புறம் எப்போ லவ் சொல்லி இப்போதைக்கு செய்ய மாட்டேன். எப்படின்னு 6 மாதத்துக்கு நான் தெம்பு கொடுத்து அப்புறம் தான் சாப்பிடுவார். ஐ லவ் யூ. ஏலே இந்த ஜென்ரேட்டர் எப்பயுமே மேடை பக்கத்தில் வைக்கக்கூடாதுப்பா. அவங்க 7 பேர் வீடியோ எடுத்துட்டு காலையில் போட்டாங்கன்னா ஜென்ரேட்டர் சத்தம் மட்டும்தான் வரும். யூடியூப்ல அது கேட்குதாடா? கேட்டால் புளிய மரத்தில் தூக்கி வைங்கடா ஸ்டாண்டை. எப்படி தெரியுமா காதல் பண்ண போகிறேன் அண்ணே? தம்பி இது நீங்கள் கட்டிக்கிங்க, நான் நல்ல வழியாக பார்த்து கட்டி. நம்மளால வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது வச்சு. ஐயா அண்ணி நல்லா பார்த்துக்கண்ணே. நான் உனக்காக நிமிந்தால வேலைக்கு போகிறேன். பெரியம்மா சத்தம் போடு என்னைய சும்மாவே. என்ன அக்கா நொக்கானு? அன்னைக்கே பெரியம்மா சத்தம் போடுச்சு. இல்லை உங்க அக்காட்ட நீ நடந்துக்கிறது சரி. அப்ப நேத்து மட்டும் கட்டி ஐயோ அக்கான்னு தான் சொன்னேன். ஒத்தக்கடை ஆனமலையே. எப்படி தெரியுமா காதல்? சார்பு எக்கோ. ஹலோ ஹலோ. காதல் பண்ணும்போது அந்த ஓனே உன் வேலிக்கருவலுக்கு வருவேன். வரும்போது வேலிக்கருவல்ல அனலா இருந்து முள்ளா குத்திரு. என் கூட இருக்காங்க, போகக்கூடாது. சோப்பு கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே உளுந்த ஆட்டிட்டீங்களா? உளுந்த ஆட்டுறதுக்குள்ள கரண்ட் வச்சு அரிசியை போட்டு ஆட்டுங்க. ஏலை நீ பாட்டு தனியா தானே நிக்கிறேன், நான் பாட்டு தனியா தானே நிக்கிறேன். ஏலை உங்களை மட்டும் தான் நான் மனசுல வச்சிருக்கேன். பக்குவமா லிரிக்ஸ் பிடிச்சி பாட்டுக்கிட்டு இருக்கேன். லிரிக்ஸே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஒன்றும் இல்லைண்ணே, 1/2 டம்ளர் தண்ணி கூட போயிருச்சுண்ணே. தம்பி அவன் கட்டி பிடிக்கும் போது டக்கு நிப்பாட்டிட்டு ஆன்னு கத்துற. கரெக்டா கத்தன. கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கொஞ்சம். ஏலே பேப்பையமையனை எவனாவது ஆடு சென்னைக்கு போற மாதிரி கத்துவானாடா? என்னடா கண்டேன் நான்? கோமியா அடப்பா இளங்கோடி ஓடுதா என்னடா? என்ன நடந்துச்சு? இல்லங்க ரொம்ப இதா கத்து, அப்பதான் திரும்ப முடியும். ஒத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதி ஏறது. அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடிச்சாரு என்ன கோத்தா விட்டுமே. அவங்க பாட்டு தானே இருக்காங்க. கட்டி பிடிக்க போறதுக்குள்ள கத்திரணும்டா. ஒத்து குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதி ஏறது. அடியாத்தா மனசுகம் பாடுது. பொழந்து போச்சு. இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கட்டி பிடிக்கிறத கண்டனா கெடா இருக்கிறத கண்டனாடா. தம்பி நீங்க வந்து இப்ப அவன் வேணாம். நீங்க கட்டி பிடிக்கும் போது
அண்ணு கிடையாது. அல்ல அல்ல இன்னும் அடமா மாடு கீடு முளைக்குச்சியை பிடிங்கிற மாதிரி. அல்ல அதான் மணி, நீ கத்தும் போது திரும்புறேன், கட்டி பிடிக்கும் போது அவனை புழக்கிறேன். ப்ளீஸ்ரா, காட்டி கொடுங்கடா. சரிண்ணே சரிண்ணே. அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி எனக்கு உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ணிடுவேன். ஓந்துக்குள்ளே ஆச்சு. ஓ ஒத்து கூலி மொத்தெடுத்து கூர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா உன்ன சுதி ஏறுது. அடியாத்தா மன சுகம் பாடுது. பிள்ளை வரந்துச்சா? ஏலே பழைய கேசட்டு சிக்கன மாதிரி கத்திரி என்னடா? அதான் நீ வேணா அருள். நீ எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அது எப்படிடா உருளைக்கிழங்கு அவிச்சு வேகிறதான்னு பாக்குற மாதிரி உட்காந்துருக்க. வீடு அளவு எடுக்கிறாங்க. நீ இந்த வாடா உன் நெஞ்சு நம்ம பொழக்கிறேன். ஏன்னா அருள் சிங்கங்க அழகா, ஏன்னா அவன் மேலே உட்காந்துருக்கேன். கரெக்டாக கட்டி பிடிக்கும் போது அவளை ஒட்டான்னு சொல்லிடுறேன். அதான் நீ என்ன மெமுக்கிரி பண்றிய, நான் வேற யாரும் தலையிடாதே. கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. அதே தம்பி, நீ தாண்டா டிரைவர், உன்னையத்தாண்டா வண்டியில் கிரிசி எடுக்க சொல்லணும். இல்லை நல்ல வாயில் வந்துடும்டா. எவனா சத்தம் போட்டு கத்தனா தானடா என்னமோ எதுனா ஆளு வருவாங்க. எப்படி இது பண்ணுறியாம்பா, 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. அவங்க கத்தி பிடிக்கிறாங்க. நீ அவங்களுக்கு ஒன்று சேர்ற மாதிரி இருக்காடா. அருள் அடமா அண்ணே அங்கிட்டு ஒன்று கிளம்பிருச்சு. நீங்க இருங்க என் தம்பிகள, நீங்க ஆளுக்கு ஒரு வாய்ஸ்ல கத்துறீங்க. அடமா அதோட அண்ணன் கிரு கொண்டு போய் தெரியும். கொடூரமா கத்துறான். கல்ல அடமான வாய்ஸ் பயலுகடா. கத்தாதேன்னு சொல்லி அண்ணன் ஓட்டு கேட்கிறாரு. கல் அங்கே தம்பி தம்பி ப்ளீஸ். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரில் வந்து நடை போட்டது. சே ஆஞ்சநேயா, அரே ராம், அரே ராம், ஜெய் ஸ்ரீராம். கீழே சட்டி கிழிஞ்சிருச்சு. எவனாவது அதை பார்த்துட்டு இங்கே ராவ தம்பி ஒரே மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா. இவன் தப்பிச்சுக்கிட்டு இங்கே வா. எப்போ பார்த்தாலும் முண்டை வெறுங்கையோட வராதடா. சாமான எடுத்துட்டு வா. இல்லை நான் பற்றி பண்றேன். நல்ல நல்ல அவங்க கட்டி பிடிக்க வரும்போது உன்னுடையது கிண்ணு 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 அப்படியே பிடிச்சிருந்தேன், அடிச்சிடறேன். கள்ளல் கபடி விளையாடுறாங்க. நீ இங்கே வா, நீலாண்டா இங்கே வா. அங்கே அவங்கள பார்த்துக்கிட்டே தாளம் போடு. அவங்க கட்டி பிடிக்கும் போது எப்படி தேவை ஒன்று கிண்ணு கிண்ணு அடிச்சிரு, பிடிச்சிடுறேன். இங்கே வா, கடிக்க வராங்க. போடா ரெடியா? சாயசனி கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் இல்லைகண்டா உன்னை அரைவா என்னை எரிச்சுக்கிறவாடா. இதில் தான்டா டை டைன்ற ஒன்று. அவங்க கட்டி பிடிச்சா தங்கம் பெரியப்பா மேனே கட்டி பிடிச்சாங்கன்னா நீ இந்தா
வெட்டிடுறேன். இங்கே வா, கண்ணு முன்னாடி வா. நான் ஒன்னே தான் பார்த்துட்டே இருப்பேன். வெட்டினா கரெக்டாக கட்ட வச்சுருவேன். எல்லாரும் காட்டி குடிப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை வளகாப்பு போட போறீங்களா? அண்ணே வளகாப்புக்கு சாப்பாடு ரெடி பண்ணட்டுமாண்ணே? நீ பொத்து, நீ மூடு, நீ தர, நான் கலட்டுறேன்டா. நீ காமி. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை போட்டது. அடிச்சு காட்டி கொடுக்காம கெடுத்து விட்டியாடா. வாடா. வேணாம், நான் யாரையுமே நம்பல, நானே கண்டுபிடிக்கிறேன், அவனை பொழக்கிறேன். நீ போய் மண்டி ஓடுப்பாய். மாமா வண்டி ஓட்டு என்னண்ணே பண்ணுவாரு? மோந்து வாப்பார். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தா மாத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோழி வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடையும். அங்கிள் அங்கிள் பின்னாடி அடிச்சு விடுறான் அவன். உன் காதலை சொல்லி என் தேவதையே. ஏன்னா என்னால் தாங்க முடியல, அவன் போட்டு பாடாப்படுத்துறேன். அண்ணன் ஜீவ சமாதி ஆயிடுச்சுன்னு. ஐயா தலைவா தலைவா, நீ பண்ண மாதிரி நான் உன் காதலை சொல் நட்டுவா காளியே. நட்டுவாக்காளி தான் நல்லா ஏறும். சொடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்தே நெல்லு. கண்ணி கிளிதா காத்து கிடக்கு கண்ணுறங்காம, பட்டு கிளியே நீ கட்டி கொள்ளு, தொட்டி கலந்தோடு மெட்டு சொல்லு. ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்தே நெல்லு. ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்தே நெல்லு. கண்ணி கிளிதா காத்து கிடக்கு கண்ணுறங்காம, பட்டு கிளியே நீ கட்டி கொள்ளு, தொட்டி காலத்தோடு மெட்டு சொல்லு. ஏ பட்டு கிளியே கொள்ளு, தொட்டி காலத்தோடு மெட்டு சொல்லு. சொந்த கிளியே நீ வந்தே நெல்லு. அத்தமக ரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அடி அத்தமக ரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, ஏ முத்தான முத்தே என்னோட சொத்து, அல்லாம கொல்லாம என்ன சத்தீரா. சொடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்தே நெல்லு. ஒரு கற்பிணிய காதலிச்ச கண்ணு பொண்ணு கை போடுச்ச, அவ கண்ண சச்சா நான் விழுந்து, கைய நச்சா நான் எழுந்து. நீ வந்த சேர்ந்தது மாறிருச்சு, அட இப்பத்தையம் மனம் தேறிருச்சு. நீ வந்த சேர்ந்தது மாறிருச்சு, அட இப்பத்தையம் மனம் சேர்ந்துருச்சு. போனது போகட்டு போனபடி, நான்
சொல்வதை கேளு உள்ளபடி பொய்யாக போனது மெய்யாக்கி காட்டாது சொல் எங்கே சொல்லு சொல்லு என் சொந்த கிளியா நீ வந்து நில்லு. பாட்டு முடிந்து விட்டதா? I want revenge feel. தலைவா எங்க இருந்த தலைவா?